ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். சூப்பரான ஒரு வாழைக்காய் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த வாழைக்காய் ரெசிபி ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கேட்டது. எங்கள் கபில் சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. கபில் மேடம், இது உங்களுக்காக தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாழைக்காய் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா தட்டி பாருங்கள். அப்போது உங்களுக்கு வாழைக்காய் டொக்கு டொக்குன்னு சவுண்டு வரும். அப்போ நம்ம இந்த வாழைக்காவை எடுத்துக்கலாம். நான் நல்லா 2 பெரிய வாழைக்காய் நல்லா முத்துனது எடுத்துன்னு இருக்கேன். தோல் சீவிக்கலாம். ஒரு பால் மாதிரி வரும். அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவின்ட்டு, தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெயை பிசு இல்லாமல் தடவின்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இதை தோல் சீவினீங்கன்னா அந்த வாழைக்காயில் இருக்கக்கூடிய அந்த கரை வந்து கையில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி நல்லா வாழைக்காவை தோல் சீவிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக டைமண்டாக நம்ம இந்த மாதிரி வெட்டிக்கலாம். க்யூபாக வெட்டிக்கலாம். ஓகேங்களா? அது பாருங்கள், இந்த மாதிரி வெட்டின்ட்டு இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு இதை போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஆக்சுவலாக வாழைக்காய் வந்து மொத்தமாக அப்படியே தோல் சீவாமல் வேக வச்சு துருவிட்டு பொடி மாஸ் பண்ணலாம். இல்லைன்னா தக்காளி வெங்காயம்லாம் போட்டுட்டு வதக்கி வாழைக்காய் கறி பண்ணலாம். இல்லை வாழைக்காவை நறுக்கிட்டு ஒரு வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் மசாலாலாம் போட்டு தோசை தவாவில் போட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வாழைக்காய் பொடிக்கறி. இந்த வாழைக்காய் பொடிக்கறி வந்து அமாவாசை, கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் வெங்காயம் போடாமல் செய்ய வேண்டிய நாட்களில் இதை செய்வாங்க. இதுக்கு வந்து பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே உப்பு மஞ்சள் பொடி போட்டு அந்த வாழைக்காவை வேக வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் வாழைக்காய் வெந்துடும். தனியா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூனு. அது நம்மளுடைய விருப்பம்தான். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும், வேர்க்கடலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உலர்ந்த மிளகா, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் தூள் பெருங்காயம் தான் இருந்தது. ஸோ நான் அதை தான் போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பொடிக்கறிக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நம்ம விருப்பம்தான். ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் போகும் வாழைக்காய் வேகிறதுக்கு. பார்த்திங்களா? வாழைக்காய் மேலே தான் தோல் ரஃப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரே ஒரு பீஸ் எடுத்து இப்போ நான் வந்து கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்குவத்தில் வெந்திருக்கணும். நம்ம தொட்ட உடனேவே அது 2ஆக உடஞ்சி வரணும். அப்போ வாழைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை விட நீங்கள் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் வாழைக்காவை நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் வடித்தட்டில் போட்டு வடிச்சுட்டாலும் ஓகே. அதுக்கப்புறம் வடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருந்ததுன்னா பச்சை தண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்ட உடனே கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த குழன்னு இருக்கிறது குழஞ்சி போகிறது கல் மாதிரி ஆகிடும். எப்பயுமே காயெல்லாம் வேக வச்சா கொஞ்சம் பச்சை தண்ணியில் காமிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா க்ரிப்பாக ஆகிடும்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. வாழைக்காய் பொடிக்கறிக்கு நம்ம வந்து வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போது பொடிக்கறிக்கு தேவையான பொடியை நம்ம வந்து வறுத்து அரைக்கணும். அந்த பொருட்கள்லாம் வறுத்து பொடியை அரைக்கலாம். வாங்க வறுத்துக்கலாம். ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நம்ம வீட்டில் வந்து கிச்சன் ஜன்னல்லேருந்து காலையில் சூரிய வெளிச்சம் இப்படி நல்லா அடிக்கும். அதனால் கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் போட்டுட்டு பண்ணணும். ஆனால் எனக்கு இப்படி பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிகிற அளவுக்கு கேமராவை நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல மிளகாய், அதுக்கப்புறம் தனியா, அதுக்கப்புறம் வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒவ்வொன்றா போட்டு மொத்தமாக போடாமல் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் செவந்த உடனே வறுத்துக்கோங்க. முதல்ல மிளகாய் போடுங்க. அது ஓரளவு செவந்த உடனே தனியா போடுங்க. அது ஓரளவு செவந்த உடனே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் மிளகு, சீரகம், வேர்க்கடலை போட்டு நல்லா ஒரு பரட்டுக்கோங்க. பெருங்காயம் நான் இப்போ வந்து தூள் தான் போட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சிம்மில் வச்சு நல்ல கடாய் வந்து கொஞ்சம் கனமான கடாய் வச்சுக்கோங்க. இதோட பக்குவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் பொடியெல்லாம் இறக்கிட்டு நம்ம இந்த இதை எடுக்கும்போது காயை எடுத்து பவுலில் வச்சிட்ட பிறகு கடாய் வந்து ஒட்டியிருக்கவே கூடாது. வாழைக்காய் அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். சொல்கிறத விட அதில் காமிச்சிருக்கேன். அது உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ நான் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு சிம்மில் ஒரு 3 நிமிஷம் அப்படியே வறுத்து எடுக்கிறேன். அவ்வளோதான். இந்த பொடியை நீங்கள் எண்ணெய் விடாமல்
அப்படியே வெறும் கடாயிலேயே வறுத்து வச்சிட்டிங்கன்னா எல்லா விதமான காய்க்கும் இந்த பொடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவரைக்காய் பொடிக்கறி, அப்புறம் வாழைக்காய் பொடிக்கறி, கொத்தவரங்காய் பொடிக்கறி, கத்திரிக்காய் பொடிக்கறி, என்ன வேணாலும் நம்ம பொடிக்கறி போடலாம். அந்த பொடி வந்து இதுதான் பேஸு. சரிங்களா? இப்போ நல்லா வதக்கின்ட்டு கடைசியாக தேங்காய் இதிலே போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். துளியூண்டு புளி வேணும்னாலும், உங்களுக்கு புளிப்பு வேணும்னாலும் ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளியை கடைசியாக இதில் போட்டு எடுத்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பொடிக்கு வந்து உப்பு வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து வறுந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஆறின உடனே வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயே போகிறோம் இப்போ நம்ம வாழைக்காய் தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், எண்ணெய் வந்துருச்சுங்களா? நல்லா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுலேயே நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இது ஆறின உடனே இதை வந்து நாம் பொடி பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த எண்ணெயே போதும். இதில் கொஞ்சம் கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். வாங்க, ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அது கூல் ஆகட்டும். நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு அந்த எண்ணெயே போதும். 2 காஞ்ச மிளகா தாளிப்புக்கு, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். சரி, டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பொடிக்கறி பண்ணிவிட்டு ரசம், சாம்பார், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இந்த பொடிக்கறி நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு செவந்த உடனே வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வாழைக்காய், அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த சூரிய வெளிச்சத்துக்கு அதுக்கும் எப்படி நல்லா தங்கம் மாதிரி ஜொலிக்குது பாருங்கள் வாழைக்காய். மஞ்சப்பொடி போட்டு வேக வைங்க, மறந்துடாதீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். வாழைக்கானுடைய கலரே ஒரு மாதிரி இருக்கும் வேக வச்ச பிறகு. அதனால தான் மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கணும். அப்போ வந்து கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். எங்கள் ஹிதியா பாப்பா வந்து வெளியில் ஒரே சத்தம். ஸோ சூப்பராக வந்து வேக வச்சு வாழைக்காவை பொடிக்கறிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து வேக வச்ச வாழைக்காவை அதில் போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வாழைக்காய் பொடிக்கறி சூப்பராக வந்துடும். அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போட்டாச்சு. இந்த பொடியை வந்து நல்ல மைய அரைக்க வேண்டாம். கொஞ்சம் குறன்னு ரவை பதத்தில் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய் துருவல் இதெல்லாம் வந்து வாயில் மாட்டணும் நம்ம சாப்பிடும்போது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. வாழைக்காய் உடையக்கூடாது. அது உடையாது. ஏன்னா நம்ம வந்து 5 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துருக்கோம். அப்படி எடுத்தோன்னா 2ஆக விடணும். அந்த அளவுக்கு தான் வாழைக்காய் வேக வைக்கணும். ஸோ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நம்ம தூவிக்கலாம். உப்பு போடலை அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டு இப்போ போட்டுக்கலாம். இது கூட துளியூண்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதாவது நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சரி டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து அந்த உப்பு, காரம் எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிடும். வெறும் வாழைக்காவே நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் பொடிக்கறி. வெங்காயம் எதுவும் போட வேண்டாம். பூண்டு, வெங்காயம், நீங்கள் வெங்காயம் பிடிக்குன்னா நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். அந்த வாழைக்காய் வெந்த வாழைக்காவோடைய பொடி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் பொடிக்கறி. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்களா? இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். எவ்வளோ உதிரியாக வருது பாருங்கள். அவ்வளோதான். கபில் கண்டிப்பாக வாழைக்காய் பொடிக்கறி செஞ்சு பாருங்கம்மா. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இது ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம்.
சூப்பரான வாழைக்காய் பொடி கறி ரெடி. மணல் மணலாக உதிரி உதிரியாக வருது பாருங்கள். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கள் வீட்டில் வந்து மைக்ரோ ஓவன் வாங்கியிருந்தோம். அதை நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவை உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காய் பொடிக்கறி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு பிடிக்குமே வாழைக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன உங்களுக்கு ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் கேட்குற ரெசிபியெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, கடாய் எம்டியாக இருக்கும் பாருங்கள். கடாயில் எதுவுமே இருக்காது, ஒட்டை கூட ஒட்டி இருக்காது கடாய். பாருங்கள், குளிக்கிறேன், நல்லா குளுக்க குளுக்க அது நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள் வாழைக்காய். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடாய் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், ஒட்டவே இல்லை கடாயில் துளி கூட. இப்படித்தான் வாழைக்காய் பொடிக்கறி செய்யணும்.